நான்ஸ்டாப் நியூஸ் தமிழில் இந்த வாரம் சினிமா திரை விமர்சனத்தில் நாம பார்க்க போகிற படம் கொட்டுக்காளி. தமிழகத்தின் தென் மாவட்ட கிராமத்தை சேர்ந்த நாயகி அண்ணாபென் கல்லூரியில் காதல் வயப்படுகின்றார். அவரது காதலை சூனியம் வைத்து விட்டதாக நினைத்திருக்கும் அவரது குடும்பத்தார் அதில் இருந்து அவரை மீட்பதற்காக சாமியார் ஒருவரிடம் அழைத்து செல்கிறார்கள். அவர்களுடைய அந்த பயணத்தின் வழியே பெண்ணிய மற்றும் ஆண் வர்க்கம் பெண்கள் மீது நடத்தும் அடக்குமுறை மற்றும் மக்களின் அறியாமையை யதார்த்தமாக விரிப்பதுதான் கொட்டுக்காளி. கதையின் நாயகியாக மீனா என்ற கதாபாத்திரத்தில் நடத்தியிருக்கும் அண்ணாபென் சவால் மிகுந்த கதாபாத்திரத்தை கச்சிதமாக கையாண்டிருக்கின்றார். கருவிழியை அசைக்காமல் இமையை சிமிட்டாமல் பிடித்து பிடித்தது போல் படம் முழுவதும் பயணித்திருக்கும் அண்ணாபென் தனது அலட்சியமான பார்வையின் மூலம் ஆண் அதிகாரத்திற்கு சாட்டை அடி கொடுத்திருக்கும் நடிப்பில் அசைத்திருக்கின்றார். பாண்டி என்ற கதாபாத்திரத்தில் அண்ணாபெனின் மாமன் மகனாக நடித்திருக்கும் சூரி ஆரம்பத்தில் அமைதியாக பயணித்திருந்தாலும் திடீரென்று எடுக்கும் அதிரடி அவதாரத்தின் மூலம் திரையரங்கை ஆடிப்போய் விடுகின்றது. அமைதியாக இருக்கும் பெண்ணின் மீது தன் கோபத்தை வெளிக்காட்டுபவர் வழியை மறித்து கொண்டு நிற்கும் காலை முன் என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கும் காட்சியில் நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்கின்றார். விடுதலை கருடன் போல் ஜனரஞ்சக ரசிகர்களை இந்த படம் கவரவில்லை என்றாலும் சூரியின் நடிப்பை மெருகேற்றுவதற்கான வாய்ப்பாக அமைந்துள்ளது. சூரி மற்றும் அண்ணாபென் தவிர மற்ற வேடங்களில் நடித்திருக்கும் சிலர் ஏற்கனவே திரையில் தோன்றியவர்களாக இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் மண் சார்ந்தவர்களாக இருப்பதால் இயல்பான பயணித்திருக்கிறார்கள். படத்தில் பின்னணி இசை இல்லை என்றாலும் காட்சிகள் நடக்கும் பகுதிகளை சுற்றி ஒலிக்கும் ஓசையை பின்னணி இசையாக கொடுத்த விதம் வித்தியாசமாக இருக்கின்றது. குறிப்பாக சுரஞ்சி மற்றும் எஸ் அழகிய கூத்தன் ஆகியோரது லைவ் ரெக்கார்டிங் பின்னணி இசை இல்லை என்ற உணர்வை ஏற்படாத வகையில் காட்சிகளை ரசிக்க வைக்கின்றது. இயக்குனர் விருப்பப்படி காட்சிகளை வெட்டாமல் அப்படியே தொகுத்திருக்கும் படத்தொகுப்பாளர் கணேஷ் சிவா சொன்னதை செய்திருக்கின்றார். கூழாங்கல் படத்தில் தந்தை மகன் நடைப்பயணத்தை வைத்துக்கொண்டு பல்வேறு அரசியல் பேசிய இயக்குனர் PS வினோத்ராஜ் இம்முறை வாகன பயணத்தின் மூலம் ஈரானிய திரைப்படங்கள் பாணியில் பெண்ணியம் பேச முயற்சித்திருக்கின்றார். மிக யதார்த்தமாக முறையில் காட்சிகளை நகர்த்தி செல்லும் இயக்குனர் வினோத்ராஜ் பல காட்சிகளை மிக நீளமாக படமாக்கி ரசிகர்களின் பொறுமையை சோதிக்கின்றார். அவரது முயற்சி வித்தியாசமாகவும் உலக சினிமா விரும்பிகளுக்காக இருந்தாலும் கிளைமாக்ஸ் காட்சியில் எந்த ஒரு முடிவும் சொல்லாமல் மக்களிடமே விட்டுவிடுவது எளிய மக்களை குழப்பமடைய செய்கின்றது. ஒரு விஷயத்தை அனைத்து தரப்பினருக்கும் புரியும்படி சொல்லும் படைப்பே மக்களிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இயக்குனர் வினோத்ராஜ் எளிமையானவர்களின் அறியாமையை யதார்த்தமான முறையில் சொன்னாலும் அதை பெரும்பாலானவருக்கு புரியாதபடி சொல்லி தனது படைப்பை முடித்திருக்கின்றார். மொத்தத்தில் இந்த கொட்டுக்காளி மக்களுக்கான படைப்பாக இருந்தாலும் சிலருக்கு மட்டுமே புரியும்.